அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு ஜென்ரலான ஸ்பிரிச்சுவல் டாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாயை என்றால் என்ன, அதை எப்படி கடக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மளுடைய குருவான ஸ்ரீமத் அமிர்தானந்தமயி தேவி கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை கேட்டுட்டு நம்மளும் இந்த மாயையிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வாய்ப்பா நம்ம இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம குரு இல்லையா, நம்ம குரு நமக்கு சொல்லாம யாருக்கு போய் சொல்ல போறாங்க. ஸோ நம்ம குரு சொல்றதை நம்ம கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். ஓகே அம்மா, மாயை என்பது உண்மையை மறைத்து நம்மை அதிலிருந்து விலகி கொண்டு செல்லும் சக்தி. அது எப்போதும் நிலையான அமைதியை நமக்கு தராது. நாம் இந்த உலகில் உள்ள பொருட்கள் மற்றும் அனுபவங்களை உண்மை என்று நினைத்து அவற்றை தொடர்ந்து விரும்புகின்றோம். இதனால் நாம் உண்மையிலிருந்து விலகி விடுகின்றோம். ஒரு கனவு காணும் மனிதனுக்கு அந்த கனவு உலகமே உண்மையாக தோன்றும். ஆனால் அவர் விழித்தவுடன் அது உண்மை அல்ல என்று புரிந்து கொள்கின்றார். அதுபோல நாமும் இப்போது மாயை உருவாக்கிய ஒரு கனவில் வாழ்கின்றோம். அந்த கனவிலிருந்து விழித்தால்தான் உண்மையில் இயல்பை அறிய முடியும். இந்த உலகம் 5 பெரிய மூல தத்துவங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. நம்முடைய 5 ஞானேந்திரியங்கள் கண், மூக்கு, நாக்கு, காதுகள் மற்றும் தோல், மூளை இந்த உலகை அனுபவிக்கின்றோம். அதாவது கண்கள், மூக்கு, நாக்கு, காது மற்றும் தோல், இதன் மூலமாக இந்த உலகை அனுபவிக்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால் இவ்வியந்திரங்களால் நமக்கு நிலையான அமைதியை தர முடியாது. சோ மாயை உலகம் என்பது 100% கனவு வாழ்க்கை. நம்ம சொல்லிட்டாங்க, தூங்கி கனவு காண்றோம். கனவு இருக்கிற வரைக்கும் உண்மையா இருக்கு. ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம ஓ கனவா. சோ கனவுல நம்ம என்ன அழுதிருந்தாலும் என்ன உணர்ந்திருந்தாலும் அதுல இருந்து வெளியே வந்த உடனே அது நம்மளுக்கு மறந்து போயிடுது தானே. அதே மாதிரி இது அப்படியே ஒரு மாய உலகமா. இந்த உலகத்துல மேபி நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். பாசம்னா என்ன, இப்போ நம்ம ஒரு அம்மாவா இருக்கோம் அப்படின்னா தாய் பாசம்னா என்னன்னு கத்துக்க வந்திருக்கோம். ஒரு லவ்வரா இருக்கும் அப்படின்னா லவ் என்னன்னு கத்துக்க வந்திருக்கோம். ஒரு பிசினஸ் ஹெட்டா இருக்கும் அப்படின்னா ஒரு தலைவன்னா என்னன்னு கத்துக்க வந்திருக்கோம். சோ நீ இருக்கிற அந்த உணர்வு நிலை, ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை நம்ம கத்துக்க வந்திருக்கோம். அவங்க கொடுத்திருக்க, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரோலை அவங்க சரியான விதத்துல அனுபவிச்சு அதை கத்துக்க வந்திருக்கோம். சோ இப்போ ஒரு உண்மையான தாய் எப்படி இருக்கணும், ஒரு குழந்தைய நல்லா பாத்துக்கணும், அந்த குழந்தைக்கு தேவையானதை கொடுக்கணும். என்ன தேவைன்னே தெரியாம கொடுத்தா அது தாயே இல்ல தானே. ஓகேவா? அதே மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஒரு உண்மையான தலைவனா இருக்கணும். உண்மையான தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கணுமா. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லையா, நம்மளுடைய அகங்காரம், ஆணவம் தானே மேலோங்கி இருக்கு. சோ இந்த உலகுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கண், நம்மளுடைய காது, நம்மளுடைய நாக்கு, நம்மளுடைய தோல், இதன் மூலமாக, நம்மளுடைய மூக்கு, இதன் மூலமாக நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. அதன் மூலமா அனுபவிக்க கூடிய ஒரு விஷயத்திற்கு உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். சோ நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இப்ப இந்த பூமியில நம்ம காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கதான் நம்ம வந்திருக்கோம். அது உண்மை கிடையாது, அது உண்மையே கிடையாது. கத்துக்கிட்டியா? அப்ப உண்மையை தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த மாயையே உண்மையை நினைச்சு நம்மள மாட்டி போய். இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இவ்வியந்திரங்களால் நமக்கு நிலையான அமைதியை தரவே முடியாது. ஏனெனில் கனவில் காணும் பொருட்களை போலவே இவை அனைத்தும் மித்திய, நிலையற்றவை என்பதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றால் கிடைக்கும் சந்தோஷம், துக்கம் தற்காலிகமானவை ஆகும். சோ இதன் மூலமா நீ அனுபவிக்கிற, ஏன்னா இதன் மூலமா நீ அனுபவிக்கிற அப்படின்னா அதெல்லாம் நிலையற்றதுன்றாங்க. இவை அனைத்தும் மித்யாவா, நிலையற்றவை அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்போ ஆல்ரெடி இது நிலையற்றவை, ஏன்னா மாறிக்கிட்டே தானே இருக்கு. கண் இன்னைக்கு நல்லா தெரியுது, நாளைக்கு கண் நல்லா தெரியுமா வயசானதுக்கு அப்புறம்? இல்லையா, அதுவே ஆல்ரெடி மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப மாறக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு நான் எப்படி நிரந்தரமான உண்மையை அனுபவிக்க முடியும்? கரெக்ட் தான். என் பாடி வளர்ந்துகிட்டே இருக்கு, என் பாடி தேஞ்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். ஓகே, அதாவது வளர்ந்துட்டே இருக்கு மீன்ஸ் என்ன சொல்றேன்னா பழசு, சிலது பார்ட்ஸ் எல்லாம் பழசாகிட்டு இருக்கு இல்லையா. அப்போ ஆல்ரெடி சேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய
இந்த உறுப்புகளை வச்சு அப்போ நம்ம அனுபவிக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே சேஞ்சஸ் இருக்கும் தானே அர்த்தம். எப்படி நிரந்தரமான ஒரு விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? கரெக்ட் தானே? சோ அதன் மூலமா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது வந்து ஒரு சந்தோஷமே கிடையாது, அதெல்லாம் ஒரு மாயை, தற்காலிகமானதுதான். சாப்பிடும் போது ருசியா இருக்கும், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ருசி தெரியுமா அந்த நாக்குக்கு? இல்ல இல்லையா? அது தற்காலிகம் தான், நிரந்தரம் கிடையாது. இதை புரிந்து கொள்ளாததால் நாம் உலக இன்பங்களை மீண்டும் மீண்டும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோமா, தேடிக்கிட்டே இருக்கோமா. ஒவ்வொரு சந்தோஷ அனுபவத்தின் பின்னாலும் துக்கம் மறைந்திருக்கிறது என்பதை நாம் அறியவில்லை. இதுவே மாயை. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாடியும் ஒரு துக்கம் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறோமா? தெரிஞ்சுக்கல, இதான் மாயை. குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்லி படாத பாடுபட்டு வரலாம் வாங்கி குழந்தை பெத்துக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் சந்தோஷம் நீடிக்குது யோசிச்சு பாருங்க. குழந்தை சாப்பிடலனா பயம், குழந்தை யூரின் போலனா பயம், குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா வரலனா ஒரு பயம், குழந்தைக்கு அதுனா பயம். இது ஒரு கொசு கடிச்சா கூட உடம்பு நடுங்குது. கரெக்டா இல்லையா? அப்போ அதை நம்ம சந்தோஷம் நினைச்சு பெத்துக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் அதன் மூலமா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த உணர்வு நிலை இருக்கு பாருங்க, இத புரிஞ்சிக்காம அது சந்தோஷம் நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் மாயை. அதுதான் திருமண வாழ்க்கை. நம்ம வாழ்ற எல்லாமே, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட சரி சந்தோஷமா வாங்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சோகம் இருக்கு. என்ன? ஒரு துக்கம் இருக்கு. என்ன இருக்கு? கரண்ட் பில் கட்டணும். ஓகேவா? ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்தையும் வச்சு வச்சு சாப்பிடறதுனால உடம்புல நிறைய வந்து எப்படி சொல்றது, நிறைய உறுப்புகள்லாம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய சொல்லலாம். சோ நீ சந்தோஷம் நினைச்சு ஒரு விஷயத்தை அனுபவிக்கிற இல்லையா, அது பின்னாடி மிகப்பெரிய மாயை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. மிகப்பெரிய துக்கம் இருக்கு, அதுதான் மாயை. அது தெரிஞ்சுக்காம நீ இருக்கல, இதுதான் மாயை. ஓகே, அடுத்தது மாயையின் உதாரணம். ஒரு முறை 2 கழுகுகள் வேட்டையாடி ஒரு பாம்பையும் ஒரு எலியையும் பிடித்தன. அவை இரண்டும் ஒரு அரச மரத்தின் கிளையில் அருகே அமர்ந்திருந்தன. பாம்பு எலியை பார்த்தவுடன் அதை நோக்கி தன் கழுத்தை நீட்டியது. பயந்த எலி பாதுகாப்பிற்காக கழுகின் நகங்களில் சுருண்டு கொண்டது. சோ எலி என்ன பண்ணுச்சான், பாம்பை பார்த்த உடனே கழுகோட நகத்துல போய் சுருண்டுக்குச்சான். இருவரும் அவர்கள் ஏற்கனவே மரணத்தின் கையில் இருப்பதை மறந்துவிட்டனர். இதுவே மாயையின் அதிசயம். அதாவது கழுகு வந்து பாம்பை கொத்துறதுக்காக அது ஜாலியா தூக்கிட்டு போகுது. அதே மாதிரி இன்னொரு கழுகு வந்து எலியை வந்து குத்துறதுக்காக ஜாலியா தூக்கிட்டு போகுது. ஆனா எலி கழுக பார்த்து பயப்பில்லையா, பாம்பை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கான். ஆனா ஆல்ரெடி அது மரணத்து கையில தான் போயிட்டு இருக்குன்றதே அதுக்கு தெரியலையா. இதுதான் மாயா. ஒரிஜினாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோமா. ஒவ்வொரு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம மரணத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மரணத்தின் வாசல்ல நடந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா அது தெரிஞ்சுக்காம வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, மாயை மற்றும் வாழ்க்கை. நாம் அனுபவிக்கும் சந்தோஷமும் துக்கமும் மாயையால் தான் வருகிறது. பல நேரங்களில் நடக்காத விஷயங்களை நடந்தது போலவும் இல்லாததை இருப்பது போலவும் எண்ணி நாம் மனசோர்வுக்கு ஆளாகிறோம். சோ உண்மையான மாயை நம்மளுடைய மனசுலயே இருக்குன்றாங்க. கரெக்ட் தானே? இப்ப நாளைக்கு ஆபீஸ்ல உங்களை வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, பிபிடி போட்டு காட்ட சொல்லிட்டாங்க. அது நடக்க போறது என்னமோ நாளைக்கு. ஆனா இன்னையில இருந்தே ஐயோ நம்ம எப்படி பண்ண போறோமே தெரியலையே, இது வரை நான் சரியா பண்ணுவான்னு தெரியலையே, இவன் வேற நான் அப்பையில இருந்து ஏதோ சொல்லிட்டே இருப்பான், இது பண்ணாதான் நம்மளுக்கு வந்து சம்பள உயர்வே கிடைக்கும், இல்லைன்னா நம்ம என்ன ஆவறதுன்னு. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ அதை நினைச்சு குழம்பி கவலைப்பட்டு ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறல்ல, நீயா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறல்ல, அதுவும் ஒரு மாயைன்றாங்க. அதுதான் மாயை. ஓகேவா? மனிதர்கள் மற்ற பொருள்களிடம் அதிகமாக பற்று வெறுப்பும் ஏற்படும் போது நிஜத்தை பார்க்கும் திறனை இழந்து விடுகிறார்கள். சோ சாதாரண மனுஷன் என்ன பண்றான், ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டுறான், ஒரு பதவி மீது ஆசை வந்துருது, யாரா திட்டாங்கன்னா அவங்க மேல வெறுப்பு வந்துருது. அப்போ அவனுடைய பார்வைக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு அவன் கெஸ் பண்றான்ல. அப்போ உண்மையை அவன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். உண்மையாவே அவன் மனசுல வெறுப்பு இருக்கா? இப்போ ஒருத்தவங்க வந்து திட்டிடுறாங்க, ஆனா உண்மையை அறிஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் அதுக்காக திட்டலப்பா, ஏதோ நம்மளோட கர்மா கழிக்கிறதுக்காக அவன் திட்டிருக்கான், அவன் எங்க திட்டினா கடவுள் அவன் மூலமா திட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஆன்மீகத்துல இருக்கிறவங்க கூட அதை வெறுப்பு இல்லாம ஒதுங்கிடுவான்.
ஆனா இந்த சராசரி வாழ்க்கை, உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு அது வந்து ஒரு கவலையாயிடும், வெறுப்பாயிடும், கோபமாயிடும். புரியுதுங்களா? அப்ப உண்மையை அவன் தெரிஞ்சுக்கல. உண்மையை தெரிஞ்சுக்காம கண்ணால பாக்குறது, காதால கேட்கறத வச்சு மட்டுமே அவன் வாழ்றதுனால அவன் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறான், தப்பு தப்பா பாக்குறான், தப்பு தப்பா உணர்வை ரிலீஸ் பண்றான், தப்பு தப்பா மனசுல கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை, ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்றால, அது பேர் தான் மாயை. இப்போ தவறான புரிதல், அடுத்த டாபிக், தவறான புரிதல் மாயையில. ஒரு இருண்ட காட்டில் நடக்கும்போது சில நேரங்களில் காலில் முள் குத்தினாலும் அதை பாம்பு கடித்தது என்று நினைத்து மக்கள் பயந்து அழுவார்கள். விஷ வைத்தியர் வந்து பார்த்து அது முள் குத்தல்தான் என்று சொல்வதற்குள் அவர்கள் மரண பயத்தில் தவிப்பார்கள். அதேபோல் வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை தவறாக எண்ணி நம்முடைய சக்தி மற்றும் தைரியத்தை இழந்து விடுகிறோம். ஓகே, கரெக்ட் தானே? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய கற்பனை பண்றோமா, இந்த கற்பனை ஒரு மாயைன்றாங்க. இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிறோம். உண்மை என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடியே எதையாவது நினைச்சு கற்பனை பண்றோம் இல்லையா, இதுதானே மாயை. வெளியில இருந்து மாயை நம்மளை தாக்குதோ இல்லையோ, நம்ம கற்பனை நம்மள எவ்வளவு தாக்குது பாருங்க. இது எல்லாமே சேர்த்ததுதான் மாயைன்றாங்க. அப்ப உண்மையான நம்மளுடைய அந்த ஆத்மா நிலையில நம்ம இருக்கும்போது, இந்த உலகத்தை வந்து நம்ம வந்து ஒரு இறை சக்தியோட நம்ம பார்க்கும்போது அதெல்லாம், அதுதான் ஆன்மீகம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சரி, இப்ப அடுத்தது பார்க்கலாம். உலகை எப்படி பார்க்க வேண்டும்? அம்மா சொல்றாங்க, உலகை எப்படி பார்க்க வேண்டும்? இந்த உலகம் மாயை என்று சொல்வதால் அதை நிராகரிக்க வேண்டும் என்பது இல்லை. அதாவது அம்மா என்ன சொல்றாங்க, இந்த உலகமே மாயை அப்படின்ட்டு நீ எதையுமே ரிஜெக்ட் பண்ணணும்லாம் அம்மா சொல்லல. அறிவுடன் உலகை அணுகினால் அதுவே நமக்கு உண்மைக்கும் கொண்டு செல்லும். சோ சரியான வழியில இந்த உலகத்தை நீ பார்த்த அப்படின்னா அது உன்ன சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குன்றாங்க. சோ உலகம் மாயை தானே, அப்ப இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேற ஏதாவது பண்ணலாமா? அப்படி இல்லையா. இப்போ நம்ம ஒரு சினிமாவுக்கு போறோம், சத்தியமா உள்ள நடிக்கிறது எல்லாமே நடிப்புன்னு நமக்கு தெரியும். ஒருத்தவங்க அழுகுறாங்க, ஒருத்தவங்க போராடுறாங்க, ஒருத்தவங்க வின் பண்றாங்க, ஒருத்தவங்க தோல்வி அடைகிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு மூவி எடுத்துக்கோங்களேன், கடைசியில கிளைமேக்ஸ் வந்து ஒரு நியாயத்தை சொல்ற மாதிரி ஒரு மூவி, அது எல்லாமே நடிப்புன்னு தெரியும், அது எல்லாமே கற்பனை கதைன்னு தெரியும். ஆனா அதை நம்ம உண்மையா அனுபவிக்கிறோம்ல, தெரிஞ்சே நம்ம அதை உண்மையா நம்ம உணர்ந்து அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகம் மாயை தான் எனக்கு தெரியும், இது எல்லாமே நடிப்பு தான் எனக்கு தெரியும். ஆனாலும் அதை நான் பெர்ஃபெக்டா பண்றேன், இப்ப என்ன தப்பு? நான் ஒரு அம்மாவா இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பரவாயில்ல, அந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நான் ரன் பண்றேன். அதுதான் மாயையில இருந்தாலும் நம்ம உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு அது உதவுதுன்னு சொல்றாங்க. உலக பொருட்களால் மயங்காமல் இந்த உலகின் அடிப்படையான மாறாத உண்மையை தேட வேண்டும். சோ இந்த மாதிரி உலக பொருட்களுக்கெல்லாம் மயங்காம உண்மையான அடிப்படை என்ன, இந்த உலகத்தை படைச்சது யாருன்னு தேடணும். உலகத்துக்குள்ள இருக்கிற பொம்மைக்கார தேடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த உலகத்தையே படைச்சவரை தேடிட்டா செமையா இருக்கும்ல. உலகத்துக்குள்ள இருக்கிற விஷயத்துக்கு பார்த்து நம்ம ஏன் மயங்கணும்? இதை படைச்சது யாரு, அவரை பார்த்து மயங்கினா நம்மள சூப்பரா இருப்போம் இல்லையா? அதுதான் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் அந்த நிலையான உண்மையான அறியும் வாய்ப்பாக பார்க்க வேண்டும். சோ உங்க வாழ்க்கையில ஒரு அனுபவம் வருது, அது கஷ்டமோ நஷ்டமோ, எந்த அனுபவம் வந்தாலும் அது ஒரு வாய்ப்பு, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணுமா. அப்போது சந்தோஷம் துக்கம் நமக்கு பாடமாக மாறும். அப்ப சந்தோஷம் வந்தாலும் அது ஒரு பாடம் தானே, துக்கம் வந்தாலும் ஒரு பாடம். சோ வாழ்க்கையை வந்து நீ ஒரு பாடமா பாத்துக்கோ, அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா, உனக்கு ஏதோ கத்துக்க வேண்டிய விஷயமா நீ பார்த்துட்டே அப்படின்னா அது உனக்கு கரெக்ட். அடுத்தது ஒரு உதாரணம். நெல் வயலில் நடுவே நடக்கும் போது வழுக்கி காலில் மண் படிந்தால் நாம் அதை அழுக்காக நினைத்து கழுவிக் கொள்வோம். ஆனால் ஒரு குயவன் அதே மண்ணை பார்த்தால் அது பானையை செய்ய சிறிதும் சிறந்தது, பானையை செய்ய சிறந்தது என்று நினைத்து அதிலிருந்து பல பானைகளை உருவாக்குவான். சோ நமக்கு அது அழுக்கு, ஆனா ஒரு குயவனுக்கு அது சூப்பரான மண்ணு. சோ பார்க்கிற பார்வை முக்கியம் இல்லையா? ஓகேவா? அதை வச்சு நம்ம அனுபவிக்கிற அந்த விஷயம் முக்கியம்ன்றாங்க. அதே போல் ஒரு பெண் காட்டில் ஒரு கல்லை கண்டால் அதை அரைக்கும் கல்லாக பயன்படுத்துவாள். ஆனால் ஒரு சிற்பி அதே கல்லில் உள்ள அழகை கண்டுபிடித்து அதிலிருந்து ஒரு சிலையை உருவாக்கி கோவிலில் நிறுத்துவான்.
அப்படின்னு சொல்றாங்க. முடிவு இப்ப என்னதான் சொல்ல வராங்கன்னு பாப்போம். முடிவு, பெரிய ஞானிகள் இந்த உலகில் நல்லதை மட்டுமே பார்ப்பார்கள். மாயையை அறிந்தவர்களை மாயை அடிமைப்படுத்த முடியாது. சோ ஒரு நல்ல ஞானி என்ன பண்ணுவானா, உலகில வாழ்வான், மாயைன்னு சொல்லிட்டு ஒதுக்கவே மாட்டாங்களாம். அந்த மாயையில இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வாழ்வாங்களாம். சோ மாயையை அறிந்தவன் மாயைக்கு அடிமையாக முடியாது. மாயைன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு இதுல வாழ்ற அப்படின்னா அதுக்கு நீ அடிமையாக மாட்ட. கரெக்ட் தானே? ஒரு சினிமா தியேட்டர்ல அது நடிப்புன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அழுவுறத பார்த்து ஃபீல் பண்ணுவோம். ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் அது நடிப்பு தானே, அதுவும் நம்ம விட்டுட்டு வேற வேலையை பார்ப்போம். சோ மாயையை அறிந்தவனுக்கு இந்த மாயையில மாற்றுறது ஒரு முடியாத விஷயம், மாட்டவே மாட்டாங்களாம். ஓகேவா? அடுத்தது, எனவே எல்லாவற்றிலும் நல்ல அம்சத்தை பார்க்க கற்றுக்கொண்டால் எதையும் நிராகரிக்க தேவையில்லை. அப்போது நாம் எல்லாவற்றையும் பரம சக்தியின் பல வடிவங்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். சோ எல்லாத்தையுமே நீ ஏத்துக்கிட்டு நீ சரியான விதத்துல நடக்கும் போது எல்லாமே அந்த பரம சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால உணர முடியும்னு சொல்றாங்க. சோ முடிவு என்ன? இது மாயை அப்படின்றது உண்மை. அந்த மாயை எதனால நம்மளுக்கு வருது? இந்த கண், காது, மூக்கு, இதனால நம்ம பாக்குறதுனால அது வருது. கண்ணு பாக்குது, ஒருத்தவங்க ரொம்ப அசிங்கமா இருக்காங்க, கண் பாக்குது இவங்க அசிங்கமா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மனசு அவ்வளவு அழகு, அவங்க மனசை பார்க்கவே இல்லை பாருங்க. கண் வெறும் உடம்பதான் பாக்குது. அப்ப அதை வச்சு நம்ம ஒருத்தவங்களை எடை போட முடியுமா? அதுதான் மாயை. ஆனா உள்ளார்ந்து அவங்களுடைய மனசை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மை. சோ மாய உலகத்துல இந்த மாயையில மாட்டிக்காம சரியான கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த மாயையில இருந்துகிட்டே நம்மளால இறைவனை அடைய முடியும். நீ சரியான கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்னா உனக்கு ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு பெர்ஃபெக்டான ஆன்மீகம் தெரியணும் அப்படின்னா உனக்கு சத்குரு சத்தியமாக இருக்கணும். ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாய.